Yes, I'm Rahman. So ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பற்றி பார்க்க போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அதில் பெஸ்ட்டு மொபைலாக இருக்கிற இந்த Realme 6ஓட அன்பாக்ஸ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து கேமராலேருந்து டிஸ்பிளே வரைக்கும் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துறாங்க. ஸோ வேறு லெவலில் அன்பாக்சிங் பார்க்கலாமா? ஓகே, இப்போ முதல்ல அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்போ போல் எல்லோ கலர் பாக்ஸாக Realme 6 பிராண்ட் நேம் போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெல்கம் டு Realme ஃபேமிலி. ஸோ இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ் அண்டு யூசர் மேனுவல், அடுத்து டிரான்ஸ்பிட் கவரும் கொடுத்துருக்காங்க, குயிக் எஜுடர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் இது என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா Realme 6. இது மொபைலை பூட்டப் பண்ணிடுவோம், பூட்டப் பண்ணிட்டு வச்சுருவோம், ஆன் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 13 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கலந்து காமிட்டா 13 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி போர்ட். சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு வந்து மொபைலுக்குரிய டிரான்ஸ்மிட் கிளாஸ் போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட்டு மொபைலோட அவுட்லுக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் அண்ட் வால்யூம் அப் 2 பட்டன் கொடுத்துறாங்க. அதே மாதிரி மொபைலோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் வந்து சைட் மவுண்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ பவர் பட்டனாக ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. சரி, ஓகேவா. அண்ட் தென் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே பஞ்சுவல் நாச்சோட அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து மொபைலோட பாட்டம் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரும் கீழே வருது. ஸோ ஓவரால் அந்த மொபைலோட அவுட்லுக் பற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிடன் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த Realme 6 மாடல் என்ன பார்த்தீங்கன்னா 6GB 128 கொண்ட மாடல். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஆண்ட்ராய்ட் 10லேயே நார்மல் ரன் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாடலில். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மொபைலில் ஸ்மார்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலை கையில் எடுத்தோன்னா ஆன் ஆக முறையோ, நம்ம கீழே வச்சோன்னா ஆஃப் ஆகிற முறையோ ஸ்மார்ட் லாக் கொடுத்துறாங்க. அதே மாதிரி சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் செம்ம அக்யூரேட்டாக சென்சார். அதாவது 0.25 செகண்ட் அன்லாக் ஆகுது. நம்ம மொபைல் எடுத்தோன்னா சும்மா நார்மல் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்க, வச்சோன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்பீட் ஆகுது. ஸோ இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஃப்ளாஷ் லைட்டில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளாஷ் லைட்டு மட்டும் தான் தெரியும். பட் இந்த மாடலில் கார்னரில் இருக்க எல்லா எட்ஜிலையும் அதே லைட் ரெப்ரசென்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி காமிச்சுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பேக்கில் எப்படி ஃப்ளாஷ் லைட்டில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கேமரா ஓப்பன் பண்ணோன்னா ரைட் சைட் கார்னர் சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட், அதாவது கேமரா சுற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் ஏரியா கொடுத்துறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் சூப்பரான முறையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா செட்டப் என்ன பார்த்தீங்கன்னா 4 விதமான கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமராவும், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 212 வந்து போர்ட்ரேட்க்கும் மேக்ரோக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Realme 5ஐ விட Realme 6ல் நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் நிறையவே அப்டேட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி தான் கேமராவோட சேம்பிள் பிக்சர்ஸ் ஒரு பிக்சர்ஸ் பேக்ரவுண்டில் போட்டுருக்கேன். ஸோ பார்த்து கலர் கரெக்ஷன் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.